ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். சோதிநாயக செம்மலின் பதம் சூழ்ந்து வானவர் போற்றுமென். சாதிநாயக மாமுகம் அது சாலிகன் குரு நாதரின். எல்லோருக்கும் நமஸ்காரம். விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண சிழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்திக்குது. திருமறை குரு பெருமான். திருமறை குரு தீன் திருமேனியர். ஏச்செல்லாம் கடந்த குருநாதர் சொல்வார், இல்லாட்டால் என்னுள்பார் சொல்லும் சொல்லும். வேத ஏட்டில் எழுதி உள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வமோர்களின் உத்தரவின்படி நமது தெய்வமோர்கள் என்றென்றும் திருமறை குருபெருமானாக நமக்கு விளங்கி கொண்டிருக்காங்க. அப்போ அந்த தெய்வ திருமறையிலிருந்து எம்மனை வென்ற திருமறையின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். அதன்படி நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட வாசகம் நம்முடைய ஆதிமை உதயபூரண வேதாந்த நூலிலிருந்து மெஞ்ஞான பகுப்பு என்ற பகுதியில் வருகின்ற ஒரு பாடல் வரிகளை எடுத்துக்கொண்டேன். அப்போ இந்த பாடல் வரிகளில் நமக்கு தெய்வம் அவர்கள் எப்படி திருமறையாக விளங்கி கொண்டு நமக்கு வருகின்ற அந்த யமபடரினை மாற்றி வைக்கின்றார்கள் என்பதை நமக்கு அற்புதமாக இங்கே பாடலாக எடுத்து வழங்கியிருக்காங்க. அது என்ன என்ற அந்த பாடல் வரிகளை படித்து தரிசனை செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் ஆதிமை உதயபூரண வேதாந்தம் மெஞ்ஞான பகுப்பு பக்கம் எண் 317. சாதிகளின் கர்த்தாவே எது வேணும் கேளும் சிங்கா ஜெயசிங்கா, எது வேண்டாம் சொல்லும் சிங்கா. வஞ்ச மல உடலில் கொஞ்சி புழுக்கள் உண்ண கூற்றன் கை பட வேணுமா, அல்லது செஞ்சோர் குருமுறையின் சுயேதவ ராக கற்ப சோதி உடலம் வேணுமா. எது வேணும் கேளும் சிங்கா ஜெயசிங்கா, எது வேண்டாம் சொல்லும் சிங்கா. அப்போ இந்த பாடல் வரிகளை நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க. நம்முடைய உடலினுடைய லட்சணமும் என்னுடைய உடலின் லட்சணமும் தெய்வம் அவர்களின் அந்த தெய்வீக உடல் இருக்கல்லவா, அந்த சோதி உடல், திருமறை உடல், வேதம் என்பது தேகம். மெய்பொய்யும் பிரித்து காட்டும் வேதமே தூளமாகும். வேதபோத நீத மந்திரங்கள் வேறு வேறனைத்தும் ஓருருவாகி உடம்பெடுத்து அந்த தெய்வீக உடம்பின் சிறப்புகளையும் இங்கே ஒப்பிட்டு சொல்லி வர்றாங்க. அப்போ எது வேண்டும் எது வேணாம் எது வேண்டாம் என்பதை சொல்லி வர்றாங்க அல்லவா. அப்போ எது வேணும் கேளும் சிங்கா ஜெயசிங்கா, எது வேண்டாம் சொல்லும் சிங்கா. வஞ்ச மல உடலில் கொஞ்சி புழுக்கள் உண்ண கூற்றன் கை பட வேணுமா, அல்லது செஞ்சோர் குருமுறையின் சுயதவராக கற்ப சோதி ஊடலம் வேண்டுமாம். எது வேணும் கேளும் சிங்கா ஜெயசிங்கா, எது வேண்டாம் சொல்லும் சிங்கா. இதுதான் அந்த பாடல் வரிகள். அப்போ வஞ்ச மல உடலில் கொஞ்சி புழுக்களுண்ண கூற்றன் கை பட வேணுமா, அல்லது செஞ்சோர் குருமுறையின் சுயேதவ ராக கற்ப சோதி உடலம் வேண்டுமா. எது வேணும் எது வேண்டாம் கேளும் சிங்கா சொல்லும் சிங்கா என்று வரிகள் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னுடைய உடல் எப்படி இருக்குதுன்னா வஞ்ச மல உடலுங்க. வஞ்சம் சஞ்சல நெஞ்சு அணுகவே அணுகாது. அதை பூரண ஒன்னப்பாவில் கொடுத்துருக்காங்களவா. வஞ்சம் சஞ்சல நெஞ்சணுகா வருங்குருநாதரின் நெருங்கிரு பாகரம் வந்து இன்பம் தந்து அதே தடம்பட வாசி உன்வசம் பேசவும் நிசம்
இது தீர்க்கம் என்று பொருள் விளங்கும்படியாக அந்த வாசகங்களை நமக்கு பூரண வண்ணப்பாவில் கொடுத்துருக்காங்கல்லவா. அப்போ என்னுடைய உடல் வஞ்ச மல உடல். அப்போ அதை நமக்கு தனித்திருப்பாடல்களில் வஞ்சம் இல்லாதது எதுன்னு சொல்லி வர்றாங்க. என்னுடைய உடல் வஞ்ச மல உடல். அது பாருங்கள், வஞ்ச உடல்னு கூட சொல்ல, மல உடல். என் உடம்புல என்ன இருக்குது? மலம் தான் இருக்குது. அதுதாங்க என் தேகத்தோட லட்சணம். என்னோட தேகத்தோட சிறப்பு என்னென்னா மல உடல் அல்லவா. இங்கே வஞ்சமில்லாதது என்னன்னு சொல்லி வர்றாங்க. அப்போ வஞ்சமில் புலி உடைதறி தேவன என்று நமக்கு பூரண வண்ணப்பாவலையும் கொடுக்குறாங்க. வஞ்சமில் புலி. அப்போது அது வஞ்சம் சஞ்சல நெஞ்சு அணுகா. அப்போ வஞ்சமில்லாதது என்ன என்பதை நமக்கு தனித்திருப்பாடல்களில் எடுத்து வழங்கி வர்றப்ப வஞ்சமில் வாசகம் அப்படின்னு பேசி வர்றாங்க. மண்ணுருவோருக்கு உற்றது சொன்னால் அவஸ்தையே வரும், விண்ணுருவோருக்கு உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும் என்ற பாடல் வரிகள் வரும். அதில் ஒரு வரி வருது, வஞ்சமில் வாசகம் வழங்குவார் அவர்கட்கு அப்படின்னு பேசி வருவாங்க அல்லவா. இப்போ வஞ்சமில்லாதது எதுன்னா அந்த வாசகம் தாங்க. ஆக இப்படி நான் அந்த வஞ்சமில்லாத உடல், இது தெய்வீக உடல் அல்லவா. வஞ்சமில்லாத அந்த தெய்வீக உடல் அது வாசகமாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய உடல் மல உடலாக இருக்கிறது. அப்போ அந்த வஞ்ச மல உடலில் கொஞ்சம் இந்த தேகத்தை, மல தேகத்தை, என்னுடைய இந்த மல உடம்பை அது கொஞ்சி புழுக்கள் உண்ண. பாருங்க எப்பேற்பட்ட நிலை. அப்போ புழுக்கள் உண்ண கூற்றன். அப்போ இங்கே கூற்றன் என்பது யமன். யமனுக்கு இன்னொரு நாமம் கூற்றன். அப்போ வஞ்ச மல உடலில், அப்போ இறைவனை அடையாமல் நான் இருந்தேன்னா அந்த யமன் கை படணும். யமன் கை பட்டுட்டா என்ன ஆகும்னா என் உடம்பு மல உடலாக இருக்குது, ஏற்கனவே மல உடல், அது கொஞ்சி புழுக்கள் உண்ணக்கூடியதாக ஆகிடுது அல்லவா. அதை நல்லா நேராக சொல்லி காமிக்கிறாங்க பாருங்க. அப்போ அந்த கூற்றன் கை பட வேணுமா. அப்போ வஞ்ச மல உடலில் கொஞ்சி புழுக்கள் உண்ண கூற்றன் கை பட வேணுமா, அந்த யமன் கை பட வேணுமா, அல்லது அடுத்தது இங்கே தெய்வீக உடலுக்கு வர்றாங்க. அந்த வாசகம் ஆகிய வஞ்சமில்லாத வாசகம், அந்த வஞ்சமில்லாத புலி, அந்த வஞ்சமில் புலி உடைதறி தேயன என்று நமக்கு பூரண வண்ணப்பாவில் அந்த வஞ்சமில்லாதது என்ன என்பதை பேசி வர்றாங்க. அப்போ இங்கே அடுத்து என்ன சொல்லி வர்றாங்கன்னா, அப்போது அது செஞ்சொல் குருமுறையின் செஞ்சொல். அது பாருங்கள், அந்த செஞ்சொல் தான் குரு. அந்த குருபிரான் அவர்களுடைய அந்த செஞ்சொல் இருக்கல்லவா, அந்த சொல் தான் குரு, அது முறை. அப்போ என்ன முறை? எதனால முறைப்படி செய்யணும்னு சொல்கிறோம்? முறை மாமன்னு சொல்கிறோம், புழங்குதா? அப்போ அந்த முறை என்ன அப்படின்னா அது தெய்வமர்கள் தான் அந்த முறை. அப்போ அதை நமக்கு தெய்வ திருப்பாடல்களின் திரட்சியில் பேசி வர்றப்ப முறையான வேதாந்தம் எல்லாம் முன்னுதுப்பில் ஊறி மூதூர் ஏற்றும். இப்போ முறை வேதாந்தமாக அல்லவா இருக்கிறது அந்த முறை. அப்போ அது செஞ்சொல் குருமுறை, அதுதான் குருவாக இருக்குது. அப்போ திருமறை குருபெருமானாக விளங்கி கொண்டிருக்காங்கல்லவா இந்த வேதாந்தமாக. அப்போ செஞ்சொல் குருமுறையின் சுயேதவம். சுயே என்றால் சுயேட்சை. அரசியல்வாதிகள் போட்டிடுறதுல சொல்கிறாங்கல்லவா, சுயேட்சை அப்படின்னா தனியாக நிற்கிறது. அப்போ அந்த இறைவன் தனித்த ஒருவராக விளங்கி கொண்டிருக்காங்க, சுயமாக இருக்காங்க. அதுக்கு பேர் சுயேதவம். அந்த தவத்துக்கு பேர் சுயேதவம். அத்தன் சொன்னது சுயம், என்னது சாட்சி, காகபுசுண்டர் பிரான் அவர்களுடைய வாக்கு. அப்போ அந்த சுயேதவ ராகம், அதுக்கு பேருங்க ராகம். அது கற்ப, அது சுயேதவ ராக கற்ப, அதுக்கு பேர் சோதி, அது கற்பக ஜோதி. இப்போ வடலூர் வள்ளல் பெருமான் ஜோதியாக ஆயிட்டாங்க. அது எதை சொல்லி வர்றாங்க அப்படின்னாக்கா, அதுக்கு நமக்கு ஊடி தீர்ப்பு கண்ணி சாட்சி சொல்கிறாங்க தெய்வம் அவங்க. என்ன ஜோதி? இப்போ இன்றைக்கி கூட மெய்மன ஞானம் இப்போ படித்தோம். ஜோதி நாயக செம்மலின் பதம். அந்த ஜோதி தான் நாயகம், அது செம்மலின் பதம். அந்த பதம் அல்லவா ஜோதி. அப்போது இங்கே ஊழி தீர்ப்பு கண்ணியில்
ஜோதி திருவாக்கு சுத்த நித்த முத்தி நெறி. நம்ம என்ன நிறைய தடவை இதை பேசியிருக்கோம் அல்லவா? அப்போ அந்த ஜோதி திருவாக்காக இருக்குது. இப்போ ஒவ்வொரு மெஞ்ஞான மகத்துக்களும் ஜோதியாகத்தான் இருக்காங்க. எப்படி? திருவாக்காகிய ஜோதி. இப்போ விளங்குதுங்களா? இப்போ எப்படி ஜோதியாக அவங்க எப்படி ஜோதியில் ஐக்கியம் ஆயிட்டாங்க என்பது இப்போ அல்லவா நிரூபணை ஆகுது. அவங்க திருவாக்காக அந்த 6 திருமுறைகளாக அவங்க இருக்காங்க. அந்த திருவருட்பாவாக அந்த வடலூர் வள்ளல் பெருமான் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்காங்க. இப்படி அந்த சோதி உடலம், அதற்கு பெயர் உடலம். உடல் அது தெய்வீக உடல், அது அழியாத உடல், அது தங்க உடல். இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே யமனை வென்ற திருமறையில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? அது அழியாத உடலாக தங்க உடலாக அது மாறுகிறது. அப்போது அது அழியாத உடல், அது சோதி உடல். அது அல்லவா அழியாதது, என்றைக்கும் இருக்குதே. ஆக இப்படி அந்த சோதி உடலம் வேணுமா? அதல்லவா நமக்கு வேண்டும். என்னுடைய இந்த வஞ்ச மல உடல் வேணாமே, எனக்கு தேவையில்லைங்க. நான் இப்போவே வெறுத்து விட்டேன், மறுத்து விட்டேன். அப்போ அதை நமக்கு திருமஞான குறள் 36வது திருவாக்கியத்தில் சொல்லி வர்றாங்கல்லவா? மறுத்தல் என்றால் அறவே வேண்டாம் என்று வெறுத்து விட்டு விடுவதல்ல. இப்போ இதெல்லாம் நம்ம மாமிச தேகம், மாமிச தூளம், மாமிச உடம்பின் லட்சணங்களில் இந்த பகுதியை நம்ம ஏற்கனவே படித்து தரிசனம் செய்திருக்கிறோம். அதுலேயும் இந்த பகுதி வருது அல்லவா? வஞ்ச மல உடல்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்கே அது கூற்றன் கையில் தான் இருக்குது அந்த வஞ்ச மல உடல். அது நமக்கு வேணாம். எது வேணும்னா அது சோதி உடல் நமக்கு வேண்டும். அந்த சோதி உடல் இப்படி திருவாக்காக திருவேதமாக அது செஞ்சொர் குரு முறையின் சுயேதவ ராக கற்பஜோதி, கற்பக ஜோதி. அது கர்ப்பமாக இருக்கு அல்லவா? அது எப்பேற்பட்ட சூழது? அந்த சோதி உடலம் வேண்டுமா வேணுமா என்று நமக்கு இப்படி அந்த கூற்றன் கையிலிருந்து நம்மை இப்படி அந்த சோதியின் மூலமாக, சோதி உடலின் மூலமாக நமது தெய்வம் அவர்கள் நம்மளை காப்பாற்றி தங்களுடைய விண்ணுலகத்தில் நம்மளை வாழ வைக்கின்றார்கள். இப்பவே அல்லவா? ஆக இப்படி நான் இந்த பகுதியினை இந்த பாடல் வரிகளில் இப்படி அந்த கூற்றன் கைப்படாமல் செஞ்சொர் குருமுறையின் சுயேதவ ராக கற்ப சோதி உடலில் இப்பவே நம்மளை தெய்வம் அவர்கள் ஐக்கியமாக ஆகச் செய்திருக்கின்றார்கள் அந்த சோதியின் மூலமாக. அப்போ அந்த சோதி திருவாக்காக, அது திருவாக்குகள் நிறைந்த பெட்டகமாக திருமறை விளங்கி கொண்டிருக்கிறதல்லவா? அது செஞ்சோர் குரு முறையாக, அது முறையான வேதாந்தமாக அவங்க விளங்கி கொண்டு நமக்கு அந்த கூற்றனிடத்திலிருந்து நம்ம எல்லோரையும் மீட்பித்து விண்ணுலகத்தில் ஆக்கி வைக்கின்றார்கள் என்பதை இந்த பாடல் வரிகளின் மூலம் நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.